2026ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நியூ இயர், நியூ லைஃப்னு ஒரு ஃபீல் வரும். ஆனா 2026 ஃபினான்ஷியல் லைஃப்ல ஒரு ஃபுல் சேஞ்சஸ் கொடுக்க போற இயர். பேங்க் அக்கவுண்ட், டாக்ஸ், சேலரி, லோன், இன்வெஸ்ட்மெண்ட், கார்டு, ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் இவை எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் பண்ற ரூல்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல சேஞ்ச் ஆக போகுது. நீங்க ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, சேலரி அக்கவுண்ட், ஜாயிண்ட் அக்கவுண்ட், என்ஆர்ஐ அக்கவுண்ட், பிசினஸ் அக்கவுண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த புதிய ஆர்பிஐ மற்றும் கவர்மெண்ட் ரூல்ஸ் உங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். எனக்கு டாக்ஸ் எவ்வளவுன்னு மட்டும் இல்ல, என் அக்கவுண்ட் சேஃபா இருக்கா, என் கேஒய்சி கம்ப்ளீட்டா இருக்கா, என்னோட கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படுமா, என்னோட குடும்பத்துக்கு நாமினேஷன் சரியா இருக்கா, இப்படி நிறைய கேள்விகள் 2026ல முக்கியமாகும். ஒரு சின்ன உதாரணம், உங்க ஏடிஎம் கார்டு சடனா வேலை செய்யல, பேங்க்ல கேட்டா கேஒய்சி பெண்டிங் சார் அப்படின்னு சொல்றாங்க. மொபைல் பேங்கிங் ஆப் ஓபன் ஆகல, அக்கவுண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு நான் கம்ப்ளையன்ஸ். சேலரி கிரெடிட் ஆகுது ஆனா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இதெல்லாம் நடக்கிற பாசிபிலிட்டிஸ் 2026 ரூல்ஸ் பிறகு ரொம்ப அதிகம். இன்னொரு சைட்ல டாக்ஸ் சிஸ்டம்ல பிக் ரிலீஃப். 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஜீரோ. சேலரிட் பீப்புளுக்கு 12.75 லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 8th பே கமிஷன். இன்வெஸ்டர்ஸ்க்கு செபி டிரான்ஸ்பரசி. பாரோவர்ஸ்க்கு ரீபேமெண்ட் பெனால்டி கேன்சல். சில்வருக்கு லோன், இன்ஹெரிட்டன்ஸ் ரூல்ஸ் சிம்பிளிஃபை, கிரெடிட் ஸ்கோர் வீக்லி அப்டேட், கார்டு ரூல்ஸ் டைட்டன். ஒரே வார்த்தையில சொன்னா 2026 ஈக்குவல்ஸ் டு மணி கேம்ல லெவல் அப் இயர். ரூல்ஸ் தெரிஞ்சவங்க வின் பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணவங்க சிஸ்டம்ல பிளாக் ஆவாங்க. இந்த வீடியோ முழுக்க ஆர்பிஐ பேங்கிங் ரூல்ஸ், கேஒய்சி ரூல்ஸ், டாக்ஸ் ரூல்ஸ், சேலரி அண்ட் பே கமிஷன், லோன் அண்ட் கிரெடிட் ஸ்கோர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ், கார்டு அண்ட் டிஜிட்டல் செக்யூரிட்டி எல்லாத்தையும் சிம்பிளா தமிழ்ல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட 2026க்கு நீங்க மென்டலி, ஃபினான்ஷியலி ரெடி ஆகுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்க பேங்க்ல போய் கேஒய்சி அப்டேட் பண்ணணுமா, டாக்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணணுமா, லோன் ரீபேமெண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணலாமா, நாமினி டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா, கிரெடிட் கார்டு யூசேஜ் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் பண்ணணுமா, எல்லாம் கிளியர் ஆகும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல உங்க பணத்தை ப்ரொடெக்ட் பண்ற சர்வைவல் கைடன்ஸ் தான். முதல்ல முக்கியமான விஷயம் கேஒய்சி ரூல்ஸ் 2026. 2026 ஜனவரியிலிருந்து ஆர்பிஐ ஃபுல் ஸ்ட்ரிக்ட் மோட். ஆதார், பேன், அட்ரஸ் ப்ரூஃப், மொபைல் நம்பர் எல்லாமே அப்டேட்டடா இருக்கணும். இல்லனா பேங்க் அக்கவுண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன். 2 வருஷம் டிரான்சாக்ஷன் இல்லாத டார்மெண்ட் அக்கவுண்ட்கள் ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட்ல போகும். பேங்க்ல குறைஞ்சது 3 ரிமைண்டர் அனுப்புவாங்க, எஸ்எம்எஸ், இமெயில், ஒரு பிசிக்கல் லெட்டர் கூட. அதுக்கு பிறகும் அப்டேட் பண்ணலனா டெபிட் ஃப்ரீஸ், கிரெடிட் ஃப்ரீஸ். அடுத்த ஸ்டேஜ்ல அக்கவுண்ட்டை க்ளோஷர் வரைக்கும் போகலாம். இது ஃப்ராட், மணி லாண்டரிங், பினாமி அக்கவுண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக நடத்துறாங்க. அதனால உங்க கேஒய்சி எல்லாத்தையும் அப்டுடேட்டா வச்சுக்கோங்க. அடுத்தது மினிமம் பேலன்ஸ் அண்ட் ஏடிஎம் ரூல்ஸ். 2026ல பிஎஸ்பிடி ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் பேங்க் டு பேங்க் சேஞ்சஸ் ஆகலாம். ஏடிஎம் வித்ட்ராவலுக்கு மெட்ரோ சிட்டிஸ்ல 5 தடவை வரைக்கும் நீங்க பணம் எடுக்கலாம், எந்த சார்ஜஸும் இல்லாம. நான் மெட்ரோல 7 தடவை வரைக்கும் நீங்க பணம் எடுக்கலாம். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு லிமிட் கவுண்ட் ஆகாது. கேஷ் அதிகம் எடுப்பவர்களுக்கு சார்ஜஸ் அதிகரிக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிஜிட்டல் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ராட் கண்ட்ரோல். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்ஸ்டன்டா பிளாக் பண்றது, வீடியோ கேஒய்சி ரொம்ப கம்பல்சரி. ரூரல் ஏரியால பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் மூலமா கூட கேஒய்சி அப்டேட் பண்ணலாம். இது எல்லாம் உங்க பணத்தை சேஃபா வைக்கத்தான். நாமினேஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ரூல்ஸ். 2026ல நாமினி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணாம இருந்தா லீகல் ஹேருக்கு கிளைம் ப்ராசஸ் டிலே ஆகும். மும்பை, சென்னை, கொல்கட்டால ப்ரோபேட் கம்பல்சரி இல்லைன்னு சட்டம் சேஞ்ச் ஆகுது. அதாவது ப்ராப்பர்ட்டி, பேங்க் டெபாசிட், ஷேர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஈஸியா ஆகும். அடுத்து டாக்ஸ் அண்ட் சேலரிக்கு வருவோம். இன்கம் டேக்ஸ் 2026.
12 லட்சம் வரைக்கும் இன்கம் இருந்தா செக்ஷன் 87A ரிபேட் காரணமா டாக்ஸ் 0. salaried பீப்புளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000. 12.75 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கவங்களுக்கு நோ டாக்ஸ். மிடில் கிளாஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கும். நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2026 1961 ஆக்ட் ரீப்ளேஸ் ஆகி புதுசா சிம்பிளிஃபைடான ஆக்ட் செக்ஷன் 819 இருந்து 536 ஆக குறையும். இதுல ஃபைலிங் ஈஸி, டிஸ்பியூட் ரொம்ப கம்மி, ஆன்லைன் ஃப்ரெண்ட்லி சிஸ்டமா இது இருக்கும். 8th பே கமிஷன் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் 2026 ஜனவரி 1 8th சிபிசி ஸ்டார்ட் ஆகுது. டிஏ பேசிஸ்ல மர்ஜர் ஆகி 0 ஆக ரீசெட் ஆகி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்ளை ஆகி பேசிக் சேலரி ஜம்ப் ஆகும். பென்ஷன் அலவன்ஸ் எல்லாம் ரிவைஸ் ஆகும். செபி மியூச்சுவல் ஃபண்ட் ரூல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஜிஎஸ்டி செப்பரேட்டா காட்டணும். ஹிடன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இதுல டிரான்ஸ்பரன்சி ரொம்ப அதிகம். இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் நாமினிலேருந்து லீகல் ஹேருக்கு டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் ஃப்ரீயா பண்ண முடியும். இதுல டிஸ்பியூட் ரொம்ப கம்மி. லோன் அகேன்ஸ்ட் சில்வர் 2026 முதல் கோல்டு மாதிரி சில்வர் ஜுவல்லரியையும் லோன் செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணலாம். ரூரல் அண்ட் மிடில் கிளாஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் பிக் சேஞ்ச் ஆர்பிஐ வீக்லி கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ரூல் ஒரு மாசத்துக்கு 4 to 5 முறை வரைக்கும் அப்டேட் பண்ணலாம். லாஸ்ட் பேமெண்ட் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். குட் பிஹேவியர் ஃபாஸ்டா ஸ்கோர் தெரியும். பேட் பிஹேவியருக்கு அதே வேகம்தான். ஃப்ளோட்டிங் ரேட் லோன் ரீபேமெண்ட் சார்ஜஸ் கேன்சல். ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன் ஃப்ளோட்டிங் ரேட்ல ப்ரீபேமெண்ட் பெனால்டி கிடையாது. 2026 அப்ரூவல் லோன்ஸுக்கு ஃபுல்லா ஃப்ரீ. டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு ரூல் சேஞ்சஸ். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கட். ஃபாரெக்ஸ் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. டிசிசி ஃபீ, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். கார்டு யூசர்ஸ் கேர்ஃபுல்லா ட்ராக் பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கன்க்ளூஷன். 2026 என்பது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இயர். கேஒய்சி அப்டேட் பண்ணலனா அக்கௌண்ட் ரிஸ்க், டாக்ஸ் பிளானிங் பண்ணலனா அன்னெசரி டாக்ஸ், கிரெடிட் பிஹேவியர் சரியில்லைன்னா ஸ்கோர் டிராப், நாமினேஷன் அப்டேட் இல்லைன்னா ஃபேமிலியில் ஃபியூச்சர் ப்ராப்ளம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கே செய்ய வேண்டியது பேங்க் ஆப்பில் கேஒய்சி ஸ்டேட்டஸ் செக், நாமினி டீட்டெயில்ஸ் அப்டேட், கிரெடிட் ரிப்போர்ட் டவுன்லோட், டாக்ஸ் ரெஜிம் பிளானிங், inactive account reactive, loan repayment option review, card charges revise. ஒரே லைன்ல சொல்லணும்னா 2026 மணி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணினா வெல்த் பில்ட் ஆகும். கேர்லெஸ்ஸா இருந்தா சிஸ்டம் உங்களை பிளாக் பண்ணும். ஸ்மார்ட் பீப்புள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவாங்க. கேர்லெஸ் பீப்புள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுவாங்க. மணியை ஏர்ன் பண்ணுறது மட்டும் வெல்த் கிடையாது. ரூல்ஸை தெரிஞ்சு சிஸ்டமை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 2026 ரூல்ஸ் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் டாபிக் பற்றி பார்க்கலாம். Until then, stay informed, stay financially smart. Thanks for watching.